திருப்பத்தூர் மாவட்டம் மல்லகுண்டா ஊராட்சிக்கு உட்பட்ட தகரக்குப்பம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் சுமார் 11 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட எம்ஜிஆர் விளையாட்டு திடலை அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைத்தார். இளைஞர்களுடன் கிரிக்கெட் விளையாடி உற்சாகப்படுத்தினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்தநாளை ஒட்டி சென்னை புறநகர் மாவட்ட அதிமுக சார்பாக நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு வழிபாடு மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் கே.பி. கந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு வழிபாடு செய்து ஆஞ்சநேயருக்கு 32 அடியில் வடைமாலை செலுத்தியும் வழிபட்டனர். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் ஜி. பிரேம்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பழமார்நேரி ஊராட்சி புதுப்பாலம் பேருந்து நிறுத்தம் அருகே அதிமுக சார்பில் கோடைக்கால தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. தண்ணீர் பந்தலை தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்தினசாமி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தலையாரி தெருவில் அதிமுக சார்பில் கோடைக்கால தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. அதிமுக தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் சி.வி. சேகர் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ்.எம். சுகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் கல்வி ஊக்கத்தொகையை வழங்கினார். இதில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டினம் ஊராட்சி அதிமுக சார்பில் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. மாவட்ட கழக அவைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தனபால் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி கலந்து கொண்டு புதுப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் கேக் வெட்டி 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வேட்டி மற்றும் புடவைகளையும் 250 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகளையும் வழங்கினார். முன்னதாக அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. இதில் மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம், காஞ்சிபுரம் தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளர் ராஜசேகர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் காந்தி ரோடு தேரடி அருகே கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் ஆஞ்சநேய பெருமானுக்கு வடமாலை சாத்தி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. பின்னர் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட வர்த்தக அணி சார்பில் தூத்துக்குடி அம்பேத்கர் நகர் ஜங்ஷன் பகுதியில் அமைக்கப்பட்ட கோடைக்கால நீர்மோர் பந்தலை கழக வர்த்தக அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சீத்த செல்லப்பாண்டியன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பழங்கள் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார். தூத்துக்குடி முத்தையாபுரத்தில் அம்மா பேரவை செயலாளர் சுடலைமணி ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டிருந்த கோடைக்கால நீர்மோர் பந்தலை தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்.பி. சண்முகநாதன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் என். சின்னதுரை மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பழங்கள் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் 70வது பிறந்தநாளையொட்டி செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் மாபெரும் கிரிக்கெட் போட்டியினை மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். சிட்லப்பாக்கம் செம்பாக்கம் பகுதிக்குட்பட்ட திருமலை நகர் பகுதியில் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் டாஸ் போட்டு மேட்சை தொடங்கி வைத்தார். பின்பு வீரர்களுடன் இணைந்து கிரிக்கெட் விளையாடிய அவர் வீரர்கள் அனைவருக்கும் கைகுலுக்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் கிழக்கு ஒன்றியம் சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர்.கே. ரவிச்சந்திரன் தலைமையில் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள், அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட மாணவர் அணி சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்தநாள் விழா திருத்தணியில் கொண்டாடப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான திருத்தணி கோ. அரி தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் பிறந்த நாளை கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் 70வது பிறந்தநாளையொட்டி சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி காரப்பாக்கத்தில் அமைந்துள்ள அன்னை ஃபாத்திமா குழந்தைகள் நல காப்பகத்தில் புறநகர் மாவட்ட செயலாளர் KP கந்தன் ஆதரவற்றோருக்கு காலை உணவு வழங்கினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் நகரில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் திருவந்திபுரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் 70வது பிறந்த நாளையொட்டி தேவநாத சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு பூஜையுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் 70வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதிய பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு இனிப்புகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது.